ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கேன். இன்றைக்கி ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளேட்டிங் தான். பிஃபோர் பிரியாணி பிளேட்டிங், அதாவது பிரியாணி செய்கிறதுக்கு முன்னால் எப்படி இருக்குது பாருங்கள். அதை பார்க்கவே அழகாக இருந்தது பாருங்கள். மஷ்ரூம், ஆனியன், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா லெமன், சில்லி, புதினா, கொத்தமல்லி தழை, தக்காளி, இதெல்லாம் மெயின் டிஷ் ஃபார் பிரியாணி. இது மஷ்ரூம்ங்கிறதுனால மஷ்ரூம் வெஜிடபிள் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். மற்றபடி பிரியாணிக்கு இந்த ஐட்டம் நம்ம கண்டிப்பாக போடுவோம். இந்த ஐட்டம் இல்லாமல் பிரியாணியே கிடையாது. ஏன்னா பிரியாணியோட அந்த வேறு தான் மாறுமே தவிர, மட்டன்னா மட்டன், சிக்கன்னா சிக்கன், வெஜிடபிள்னால் வெஜிடபிள் அந்த மாதிரி தான் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர, மற்றபடி பிரியாணிக்கு மெயின் டிஷ் டொமேட்டோ, புதினா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், லெமன், ஆனியன். தென் இது மஷ்ரூம்ங்கிறதுனால மஷ்ரூம் வச்சுருக்கேன் பாருங்கள். செம்மையாக இருக்குது. லைட்டிங்கை பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் என்ன பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.